இன்னொரு விஷயம், இப்போ ரீசெண்ட் டேஸில் ஓடின சக்ஸஸ்ஃபுல் படத்தெல்லாம் லிஸ்ட் எடுத்திங்கன்னா அதில் எஸ்பெஷலி ரப்பர் பந்து, ஈவன் குட் பேட் அக்லி எல்லாம் கூட சொல்லலாம். எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த சாங்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு பாருங்களேன், எனக்கு என்னமோ படம் எம்டியாக இருக்குமோங்கிற ஒரு சின்ன ஃபீல் எனக்கு இருக்குது. ஒப்பீனியன் டிஃபர்ஸ். ஈவன் ரப்பர் பந்து படத்தில் அந்த 2 பேருமே பேட்டிங் பிடிக்க வரப்போ அந்த லீட்ஸ் கேரக்டரில் பண்ணியிருக்கவங்களுக்கு அந்த சாங்ஸ் இல்லாமல் வேறு சாங்ஸ் அந்த இடத்துல போட்டு அந்த சீனை இமேஜின் பண்ணி பாருங்களேன். எனக்கு தெரிஞ்ச அந்த என்டையர் படத்தில் அந்த பாட்டு நிறைய தடவை வருது. அதனால தான் ஆடியன்ஸால் ஈஸியாக அந்த படம் கனெக்ட் பண்ண முடிஞ்சோன்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அந்த சாங்ஸை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா அந்த படம் எனக்கு என்னவோ எம்டியாக இருக்குமோ, அந்த படம் இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்காதோங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். சேம் தான் குட் பேட் அக்லி. ஒரு ஒரு இளமை இதோ அந்த கட்ஸுக்கு இல்லாமல் வேறு ஒரு மியூசிக் போட்டு அந்த எடிட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இம்பேக்ட் வந்திருக்குமாங்கிறது கேள்விக்குறி தான். ஈவன் நம்ம வில்லனோட இன்ட்ரோக்கு அந்த பாட்டு அந்த ஒத்த ரூபாய் தாரேன் அந்த இது இல்லாமல் வேறு மியூசிக் போட்டிருந்தா அந்த இம்பேக்ட் வந்திருக்குமான்னு கேட்டால் இல்லைங்கிறது தான் என்னோட பதில். ஒப்பீனியன் டிஃபர். ஸோ இவ்வளவு வசூலை உங்களுக்கு வாரி கொடுக்குற இளையராஜா, அவரால் நீங்கள் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் பண்ணுறீங்க. அப்போ அவர் அதை கிளைம் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? இதில் இன்னொரு இஷ்யூ என்ன தெரியுமா? நீங்கள் எல்லோரும் அவரோட அசெட்ஸ், அவரோட ப்ராப்பர்ட்டி, அவரோட இன்டெலெக்சுவல் அசெட்ஸை யூஸ் பண்ணுறீங்க. பட் அவருக்கு ஒரு கிரெடிட்ஸ் கொடுக்கறது கூட நீங்கள் எல்லோரும் யோசிக்கிறீங்க. கேட்டால் நான் அங்கே காப்பிரைட்ஸ் வாங்கி ஏங்க ஒரு லெஜெண்டுங்க, அவர்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டால் அவர் ஃப்ரீயாகவே கொடுத்துருவாருன்னு கங்கை அமரன் சொல்கிறாரு. ஏன் அந்த ரெஸ்பெக்டை புதுசாக வர டேரக்டர்ஸோ இல்லை ஒரு அஜித் மாதிரி ஒரு ஆளோ ஏன் அதை நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நிறைய பேர் சொல்லுவாங்க, அஜித்துக்காக தான் இந்த படம் ஓடுது. இல்லைங்க, இளையராஜா கூடலாம் அஜித்லாம் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க. இளையராஜா இஸ் அ இன்டர்நேஷ்னல் ஃபிகர். இளையராஜா இஸ் அ லெஜண்ட். இவரையும் தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. குட் பேட் அக்லி அஜித்துக்காக தான் ஓடிச்சின்லாம் சொன்னீங்கன்னா இப்பயும் சொல்கிறேன், அந்த பாட்டை ரிமூவ் பண்ணிட்டு வேறு சாங் அந்த இடத்துல வச்சு அந்த படத்தை ஓட்டி காமிச்சிருங்க. நீங்கள் ஓடாதுங்க, நல்லா இருக்காதுங்க. அந்த படத்தை எல்லோரும் என்ஜாய் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனு இந்த மாதிரி ஐகானிக் சாங்ஸ் தான்.